வணக்கம். சற்று முன் 24/4/2026 அரசு ஊழியர்களுக்கு 4 மாத அரியர் டிஏ மற்றும் சம்பள உயர்வு சார்ந்து 2 ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவர்களுடைய நீண்ட நாள் காத்திருப்புக்கு பின்பு ஒரு முக்கிய நிதி நிவாரணமாக அகவிலைப்படி டிஏ, அகவிலை நிவாரணம் டிஆர் 2% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வு மூலம் டிஏ 58%லிருந்து 60% உயர்ந்துள்ளது. மேலும் இது 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க இந்த அகவிலைப்படி உயர்வு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் ஊழியர்களின் மாத சம்பளத்தையும் ஓய்வூதியர்களின் வருமானத்தையும் நேரடியாக உயர்த்துவதால் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கணிசமான நிவாரணத்தை கொடுக்கும். குறிப்பாக குடும்ப செலவுகள், இஎம்ஐ, மருத்துவ செலவுகள் போன்றவற்றை சமாளிக்க இது ஒரு கூடுதல் ஆதரவாக அமையும். இந்த 2% உயர்வு சிறியதாக தோன்றினாலும் அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுவதால் ஒவ்வொரு ஊழியருக்கும் கிடைக்கக்கூடிய தொகை வேறுபடும். உதாரணமாக ரூ.18,000 அடிப்படை சம்பளம் பெறுவோருக்கு மாதத்திற்கு சுமார் ரூ.360 கூடுதலாக கிடைக்கும். 25,000 சம்பளம் பெறுவோருக்கு ரூ.500 வரை, 36,500 சம்பளம் பெறுவோருக்கு ரூ.730 வரை உயர்வு கிடைக்கும். இதேபோல் ரூ.50,000 அடிப்படை ஊதியம் உள்ளோருக்கு ரூ.1000 வரையிலும், 75,000 சம்பளம் பெறுவோருக்கு ரூ.1,500 வரையும் கூடுதலாக கிடைக்கும். மேலும் 1,00,000 சம்பளம் பெறுவோருக்கு மாதத்திற்கு ரூ.2,000 வரை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறுவோருக்கு ரூ.3,000 வரை கூடுதல் வருமானத்தை பெற முடியும். இதன் மூலம் ஊழியர்களின் கையில் கிடைக்கும் சம்பளம் உயர்ந்து அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும். அகவிலைப்படி உயர்வின் இன்னொரு முக்கிய அம்சம் டிஏ அரியர் தொகை. இந்த உயர்வு அறிவிப்பு தாமதமாக வந்தாலும் ஜனவரி 2026 முதல் அமலாகும் என்பதால் ஊழியர்களுக்கு 3 மாதங்களுக்கான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நிலுவைத் தொகை வழங்கப்படும். உதாரணமாக ஒருவருடைய மாத சம்பளம் ரூ.1000 என்றால் 3 மாதங்களுக்கு ரூ.3,000 அரியர் தொகையாக கிடைக்கும். அதேபோல் சம்பள உயர்வு அதிகமாக உள்ளவருக்கு அரியர் தொகை அதிகமாக கிடைக்கும். இந்த தொகை ஒரே தவணையாக வழங்கப்படுவதால் ஊழியர்களுடைய வங்கிக் கணக்கில் ஒரு கணிசமான தொகை வர வைக்கப்படும். அரியர் தொகை வழங்கப்படும் காலம் குறித்து பார்த்தால் பொதுவாக இப்படியான அறிவிப்புகள் ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டால் அதற்கான நிலுவைத் தொகை அடுத்த மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் வாய்ப்பு அதிகம். இதனால் ஊழியர்கள் ஒரே நேரத்தில் அதிக தொகை பெறும் நிலை உருவாகும். இது அவர்களுடைய சேமிப்பு, கடன் திரும்பி செலுத்துதல் அல்லது பிற நிதி தேவைகளுக்கு உதவும். மொத்தத்தில் 2% அகவிலைப்படி உயர்வு என்பது வெறும் சம்பள உயர்வு மட்டுமில்லை. இது ஊழியர்களுடைய பொருளாதார நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய ஆதரவு. ஓராண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி திருத்தங்கள் செய்யப்படுவது அரசின் வழக்கமான நடைமுறை. அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டாலும் அரியர் தொகை மூலம் இந்த இழப்பு ஈடு செய்யப்படுகிறது. எனவே இந்த உயர்வு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரே நேரத்தில் மாதாந்திர வருமான உயர்வையும் ஒரு முறை கிடைக்கும் கூடுதல் தொகையாகவும் வழங்கும் இரட்டை பலனாக அமைகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.